ஃப்ரண்டட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் புதுமையான விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சமீப காலமா பரவி இருந்தது. அதை இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைவேற்றிருக்காரு. என்னப்பா இது விவசாயிகளுக்கு வந்து இவர் வந்து விருந்தளிக்கிறாரு, என்ன விஷயமா இருக்கும்? அரசியல் நகர்வுகளை தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு வச்சு என்ன பண்ண போறாரு, நகர்த்த போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்புப்பட்ட மக்கள் வந்து பேசப்பட்டிருந்தாலும், ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகளை வந்து கவர் பண்ணிட்டா மோஸ்ட்லி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வந்து விஜய் 1% வாக்குகளை பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதனால கூட இந்த மூவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறாருப்பா அப்படின்னு சொல்லி. என்னங்க லஞ்சம் கொடுக்கறாரு, விவசாயிகளுக்கு என்னங்க லஞ்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, எதுக்காக இந்த விருந்து ரெடி பண்றாரு அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, தாவேக்கா மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில ரொம்ப சீரும் சிறப்பாகவும் நடைபெற்றது. இந்த மாநாடை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள விஜய்க்கு நாக்கே தள்ளி போயிருச்சு. என்ன ஒரு தடைகள், எல்லா தடைகளும் என்ன பண்ணாரு, உடைத்தெறிந்து என்ன பண்ணாரு, 2024 அக்டோபர் 27ஆம் தேதி இந்த மாநாடை சிறப்பா செஞ்சு முடிச்சாரு. சரி, இந்த மாநாடு நடத்த இவ்வளோ பிரம்மாண்டமா நடத்தினாங்களே, இதுக்கு வந்து இடம் பார்க்கறது அவருக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் திருச்சி வந்து சூஸ் பண்ணாரு, அப்புறம் வந்து மதுரை சூஸ் பண்ணாரு, அப்புறம் வந்து விக்கிரவாண்டியிலே என்ன பண்ணாரு, சூஸ் பண்ணாரு. விக்கிரவாண்டியிலே இடம் கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி சாலை அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 230 ஏக்கர் அளவுக்கு வந்து என்ன பண்ணாரு, இந்த மாநாட்டு திடலை வந்து அமைச்சாரு. சோ இந்த இடத்துக்கு வந்து நிலங்கள் கொடுத்தாங்கல்ல அந்த விவசாயிகள், அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னா, இந்த விருந்தளிக்கிற விஷயங்கள் பண்ணிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் விவசாயிகளுக்கு லஞ்சமா கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் மனிதாபிமானம் கொண்ட விஜய் இந்த விஷயத்தை வந்து செஞ்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆப் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாத்தி இருக்காருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்களை வந்து என்ன பண்ணாங்க, மாநாட்டு திடல் அமைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க புசியானந்த், பொதுச் செயலாளர் புசியானந்த் பாத்தீங்கன்னா, அந்த விவசாய நிலம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, பசுமாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தாங்க. இது போக மாநாடு முடிஞ்சிட பிறகு அந்த நிலத்துல நீங்க தாராளமா விவசாயம் பண்ணலாம், அதுக்கு தேவையான செலவுகளை, பண தேவைகளை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. சோ அந்த அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, அந்த உதவிகளா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ விவசாயிகளை வந்து ஆனர் பண்ற விதமா தான் இந்த விருந்து கொடுக்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. யார் எதனா பேசிட்டு போங்க. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த செயலை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்ட்ஸ் ஆப் சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம ஒவ்வொருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ இதுக்கப்புறம் விஜய் வந்து இன்னும் என்னென்ன காரியங்களை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இட்டிருக்காங்க. டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா என்ன பண்ண போறாரு, ஃபீல்ட் ஒர்க் பண்ண போறாரா, இறங்கி என்ன பண்ண போறாரு, ஃபீல்ட் ஒர்க் பண்ணி மாவட்ட வாரியா என்ன பண்ண போறாரு, போக போறாரு. அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே அவர் என்ன பண்றாரு, மூவ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2026ல விஜய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்ற பேச்சுகள் வந்து இப்ப என்ன பண்றதுக்கு வந்திருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. விஜய் வந்து விவசாயிகளுக்கு விருந்தளிக்கிறார். இத வந்து பலரும் பலதரப்பட்ட மக்கள் கருத்து சொன்னாலும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.